வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போற கதை ஆதிரனே என் அதிகாரனே கதையின் கடைசி 5 பாகங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரனே என் அதிகாரனே, அத்தியாயம் 46. நீங்களும் செத்துட்டா எங்களை யாரு பாத்துப்பா? நீ எங்க அண்ணனோட வாரிசு வேற உங்க வயத்துல இருக்கு, அத பெத்து கொடுத்துடுங்க. நாங்க எங்க அண்ணன் ஞாபகமா அத வளர்த்துக்கிறோம் என கூறி அவளின் சிந்தனையை மாற்றிவிட்டாள் காயத்ரி. ஆமா, அவரோட உயிர் எனக்குள்ள இருக்கு, அதை நான் பெத்தெடுப்பேன். பணம் அந்தஸ்து பார்த்து என் காதலை அழிச்சவங்கள இந்த குழந்தைய வளர்க்க வைப்பேன். என் குழந்தைக்கான உரிமையை நான் வாங்கி தருவேன் என்று வீரவசனம் பேசிய காவியாவை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டனர் காயத்ரியும் வேலுவும். ஆனா உங்க வயித்துல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்சா உங்க வீட்டு ஆளுங்க அத கலைச்சிடுவாங்களே. அவங்க கிட்ட நான் இத சொல்ல போறதில்ல. காவியா, இது கர்ப்பம். இத நீ வெளியே சொல்லலனாலும் வயிறு காட்டி கொடுத்துடும். ஆமா, ஆனா நான் இங்க இருக்க போறதில்ல. அப்படின்னா என் அண்ணன் என்ன மேல படிக்க சொல்லி எப்பவும் சொல்லுவான். அத இப்ப நான் பயன்படுத்திக்கிட்டு வெளிநாடு போக போறேன். ஓஹோ, அங்க போய் குழந்தைய பெத்துப்பேன். இங்க வந்து அவங்களையே இதை வளர்க்க வைப்பேன். அது எப்படி முடியும்? குழந்தைய அவங்க ஆசிரமத்தில் விட்டுட்டா? விட முடியாது என்றவள் அழுது வடிந்த கண்களை அழுத்த துடைத்து கொண்டு எழுந்தாள். நான் இப்ப கிளம்புறேன். என்னோட துணைக்கு நீயும் வரவேண்டியதா இருக்கும். அப்ப வேலு, அவன் தனியா எப்படி இருப்பான்? அவன் இங்க இருக்க வேண்டாம். என் அண்ணியோட ஊருக்கு போயிடட்டும். அங்க இருக்கிற எஸ்டேட்டில் வேலை பார்க்கட்டும். இவனுக்கு படிப்பு வரல, இல்லனா இவனை படிக்க அனுப்பி இருக்கலாம். ஆனா அவங்க இவனை எப்படி வேலைக்கு சேர்த்துக்குவாங்க? என் அண்ணி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி தரேன். உன் அண்ணி எப்படி லெட்டர் வாங்கி தருவாங்க? அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப இன்னொரு ஆளுக்கும் சேர்த்து வாங்கி கொடுங்க அண்ணி. இன்னொரு ஆளா? என் கூட படிச்சவன். அவனுக்கும் படிப்பு வரல, தோட்ட வேலையெல்லாம் நல்லா பார்ப்பான். சரி என்ற காவியா அங்கிருந்து சென்று விட்டாள். மறைந்திருந்து அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டிருந்த சேகர் அவள் இல்லம் நீங்கவும் வெளிப்பட்டு வந்தான். எல்லாம் சரியாதான் நடக்குது என்றவன் கூற மூவரும் மகிழ்ந்தனர். அங்கிருந்து கிளம்பி தன் இல்லம் சென்ற காவியா 2 வாரங்கள் அமைதியை அனுசரித்தாள். அவள் காதலன் இறந்த துக்கம் குறைய அவள் குடும்பம் அவளுக்கு துணை செய்தது. அவளோ அதை வெறுப்புடன் ஏற்றிருந்தாள். ஒரு நாள் உணவு தட்டுடன் அவளை நெருங்கினான் மித்ரன். காவ்யா என்றவன் அழைக்க நிமிர்ந்து அமர்ந்தாள். சாப்பிடுடா. இப்படி சாப்பிடாமையே எத்தனை நாளைக்கு இருக்க போற? அவனுக்கு நல்ல மனசு இல்லடா. இருந்திருந்தா உன் கல்யாணம் அவனோட ஜாமன் நடந்திருக்கும். இப்ப அவன் உயிரோடவும் இல்ல. நீ அவனை மறந்துட்டா நல்லது. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி வேற மாப்பிள்ளை பாக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். சரி, கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணிக்கோ. நான் உன்னை எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு மேல படிக்கணும். படி. இங்க இல்ல, ஃபாரின் போகணும். நான் உனக்காக அப்ளை பண்ணி தான் வச்சிருக்கேன். அத வாங்கி கொடுக்கறேன், போய் படி. சீட் சீக்கிரம் வாங்கி கொடு. எனக்கு இங்கிருந்தா அவர் ஞாபகமாவே இருக்கு. அடுத்த மாசம் நீ இங்கிருந்து கிளம்புற மாதிரி பாத்துக்கிறேன். சரி என்றவள் அவன் வசம் இருந்த தட்டை வாங்கி அதிலிருந்த உணவை புசிக்க தொடங்கினாள். மித்ரனும் அவள் மனம் மாறியதில் மகிழ்ந்து அங்கிருந்து அகன்றான். தன் தந்தையிடம் சென்றாள். அப்பா, வாடா கண்ணு, சாப்பிட்டியா? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளவு வேணும்டா கண்ணு? அது ஒரு 10-15 லட்சம். அவ்வளவா என்றவர் லேசாக அதிர்ந்தார். என்ன தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, சேகர் இறந்துட்டாரு. அவரோட தம்பியும் தங்கையும் ஆதரவு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா ஏதாவது பண்ணி பொழைச்சுக்குவாங்க என்றவள் கூறவும் அவர் மனம் அதில் இருக்கும் சாதகங்களை பார்த்தது. சரிம்மா, நாளைக்கு தரேன், வாங்கிக்கோ. ஆனா இதுக்கு மேல அவங்க கூட நான் போக்குவரத்து வச்சுக்க மாட்டேன்பா. சரிடா என்றவர் கூறி அவளை ஆதரவாக அணைத்து விடுவித்தார். அடுத்து கேசவர்த்தினியை காண சென்றாள் காவ்யா. அண்ணி, வாடா என்றவள் அன்புடன் அவளை வரவேற்றாள். அவள் அருகே சின்ன குழந்தையாக தீரன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு உணவு புகட்டி கொண்டிருந்தாள் வர்த்தினி. தீரா என்றழைத்தவள் அவனை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டாள். அவளின் கண்ணம் வருடிய வர்த்தினி, நடந்தத கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுமா. உனக்குன்னு நல்ல வாழ்க்கைய அமைச்சிக்கணும். இப்படியே இருந்துடக் கூடாது, சரியா என்றாள் அன்புடன். கட்டாயம் அதுக்கு முயற்சி பண்றேன் அண்ணி. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். தாராளமா எடுத்துக்கோ. உன் அண்ணன் கூட சொன்னாரு நீ வெளிநாட்டுக்கு படிக்க போக ஒத்துக்கிட்டன்னு. போய் படி. வந்து கம்பெனியில் ஒரு பதவியில் உட்காரு. உன் திறமைய வளர்த்துக்கோ. நாங்க நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உனக்கான நல்ல வாழ்க்கை காத்திருக்கு. மனச மட்டும் தளர விடாதே என்றாள் வர்த்தினி. சரி அண்ணி.
அண்ணி, என் கூட படிச்சவளோட தம்பிக்கு படிப்பு சரியா வரல. அவனுக்கும் அவன் நண்பனுக்கும் உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க எஸ்டேட்டில் ஏதாவது வேலை போட்டு கொடுக்க சொல்ல முடியுமா என்றிடவும், கண்டிப்பா சொல்றேன், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க அண்ணி என்றாள் காவ்யா. தரேன் காவ்யா என்றவள் தன் தந்தைக்கு கடிதம் ஒன்றை எழுதி அதை காவ்யாவிடம் கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்டவள் தேங்க்ஸ் அண்ணி என கூறி அங்கிருந்து நகர்ந்தாள். மறுநாள் தந்தை தந்த பணத்துடனும் கேசவர்த்தினி கொடுத்த சிபாரிசு கடிதத்துடனும் காயத்ரியின் இல்லம் சென்றாள். அவளை கண்களில் நீர் தழும்ப வரவேற்றனர் அவர்கள். காயத்ரி, இதுல பணம் இருக்கு, என் கூடவே நீயும் வரணும். உனக்கு விசா வாங்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏஜென்சி கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட உனக்கு அங்க ஒரு வேலையும் வாங்கித்தர சொல்லி இருக்கேன். இங்க உன் தம்பிக்கு வேலை வாங்கிட்டேன். அவனை உடனே அங்க போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்க சொல்லு. இந்த பணத்தை உன் கை செலவுக்கு வச்சுக்கோ என்றவள் சில லட்சங்களை அள்ளித்தர இருவரும் கண்கள் மின்ன அதை பெற்றுக்கொண்டனர். இப்ப நான் கிளம்புறேன் என்று விட்டு காவியா நகர, அண்ணா இங்க பாரேன் எவ்வளவு பணம்னு. இதெல்லாம் அட்வான்ஸ் தான், இதுக்கே வாய் பிளக்காதீங்க கண்ணுங்களா என்றான் சேகர் முறுவலுடன். நாள்கள் கரைந்தது. காயத்ரி பணிவாய்ப்புடன் வெளிநாடு பறக்க, காவியா கருவை சுமந்து கொண்டு மேல் படிப்பை தொடர வெளிநாடு சென்றாள். வேலுவும் சேகரும் கேசவர்தனின் ஊருக்கு சென்று அவளின் எஸ்டேட்டில் வேலைக்கு சேர்ந்தனர். மாதா மாதம் தன் செலவுக்கு என்று வாங்கும் பணத்தில் பெரும் பகுதியை வேலுவிற்கும் காயத்ரிக்கும் தர துவங்கினாள் காவ்யா. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வெளிநாட்டில் கழித்தவள் குழந்தையுடன் ஊர் திரும்பினாள். வந்தவள் ஹோட்டலில் தங்கிக் கொண்டு நிஷாந்தை தன் வீட்டு வாசலில் போட ஏற்பாடு செய்தாள். நிஷாந்தும் அவனுடன் சேர்ந்து, இது உங்க வீட்டு வாரிசு, என்னை கை கழுவியதைப் போல இவனை கை கழுவி விட வேண்டாம், இவனுக்கு உங்க ஆதரவை தந்து காக்கும்படி கேட்டுக்கொள்ளும் அபலை என்ற வாசகம் அடங்கிய கடிதம் அவள் வீட்டில் கலவரத்தை ஏற்படுத்தியது. இது யார் குழந்தை? எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன தவிர வேற யார் மேலேயோ வந்த ஈர்ப்பால பிறந்தவனோ என்று வர்த்தினி கேட்க, கோபத்தில் அவளை அடித்து விட்டான் மித்ரன். அவள் கோபித்துக் கொண்டு தீரனுடன் தாய் வீடு சென்று விட்டாள். அவளை எஸ்டேட்டில் பார்த்து அகம் மகிழ்ந்தான் சேகர். நான் நினைச்ச மாதிரியே அவன் காதலை அவன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன் என கூறி கொக்கரித்து சிரித்தான். அதே நேரம் வீடு வந்து சேர்ந்தாள் காவ்யா. நிஷாந்தை பார்த்து, இது யாரு? அண்ணனுக்கு 2வது குழந்தை பிறந்தத நீங்க எனக்கு ஏன் சொல்லவே இல்ல என்றிடவும் ராஜேந்திரனும் மித்திரனும் பதில் கூற முடியாமல் நின்றிருந்தனர். ஆமா, அண்ணி எங்க? அவ கோச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டா காவ்யா. என்னது? பச்சை பிள்ளைய இங்க விட்டுட்டு அவங்க எப்படி போனாங்க? இது அவளோட குழந்தை இல்ல. அப்படின்னா இது யாரோட குழந்தைன்னு கூட தெரியல என்றவர் அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்க அவளும் அதை வாங்கி படித்து விட்டு அதிர்ந்தவள் போல பாவனை செய்தாள். என்னப்பா இது? அண்ணன் காலேஜ் படிக்கும் போது இப்படித்தான் நடந்தது, இப்பவும் இப்படி நடந்திருக்கு. அண்ணா ஏன் இப்படி பண்ற? நான் எதுவும் பண்ணல காவ்யா. அப்ப இதுக்கு யார் பொறுப்பு, நானா இல்ல அப்பாவா என்றவள் குதர்க்கமாக கேட்க அவன் முகம் வாடிவிட்டது. தலை கவிழ்ந்தபடி அங்கிருந்து சென்று விட்டான். மாதங்கள் வேகமாக கடந்தது. கோபித்துக் கொண்டு சென்ற மனைவியை அழைத்து வரும் முயற்சியை கைவிடாமல் அனுதினமும் செய்து கொண்டிருந்தான் மித்ரன். ராஜேந்திரனோ நடக்கும் நிகழ்வுகளால் நேரும் அவமானங்களை தடுக்க தன்னை வீட்டுக்குள்ளேயே வைத்துக் கொண்டார். அந்த காலத்தில் காவ்யா சுதந்திரமாக திரியத் தொடங்கினாள். புதிதாக பொட்டிக் வகை கடையை ஆரம்பிக்கிறேன் என்று கூறி ராஜேந்திரனிடம் பணம் வாங்கினாள். அதில் பாதிக்கும் மேல் காயத்ரி மற்றும் வேலுவிற்கு கொடுத்தாள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாள். தந்தையிடம் சென்று நிஷாந்த் தனியாக இருப்பதாக கூறி வருத்தப்பட்டாள். பாவம்பா, அந்த குழந்தை அண்ணனும் கண்டுக்கல, நாமளும் கண்டுக்கலனா எப்படி? குழந்தைய நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா என்றிட அவரும் தலையசைத்து விட்டார். காவ்யா நிஷாந்துடன் சுதந்திரமாக இருக்கத் தொடங்கினாள். வருடம் உருள காவ்யா நிஷாந்த் மேல் காட்டும் அக்கறையை கண்டு மித்ரனுக்கு சந்தேகம் வந்தது. தரவுகளை எல்லாம் சேகரித்து விசாரிக்க அவனுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. அத்தியாயம் 47. காவ்யா என்றவன் குரலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். என்னன்னா என்றவள் முகத்தில் DNA டெஸ்ட் ரிசல்ட்டை வீசிறி அடித்தான் மித்ரன். இது நீ பெத்த பையன்தானே? ஏன் இப்படி செஞ்ச? இவனோட அப்பா அந்த சேகர் தானே? பதில் சொல்லு காவ்யா. ஆமா, சேகர் தான் இவனோட அப்பா, நான் தான் இவனோட அம்மா. அதுக்கு என்ன இப்போ? நீ என் காதலனை கொன்னு பெரிய தப்பு பண்ணிட்ட என்றாள் காவ்யா. நான் கொன்னேனா? என்ன பேசுற? நீதான் ஆள் வச்சு அவரை ஆக்சிடென்ட் செஞ்ச. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ என்னை ஏமாத்த முடியாது. என்னை பழிவாங்க நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் காவ்யா. நான் ஒன்னும் என் வாழ்க்கையை கெடுத்துக்கல. மனசார நேசிச்சவரோட குழந்தைய பெத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒன்னும் தப்பில்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு சாவுக்கு, ஒரு நல்ல மனுஷனோட சாவுக்கு நான் காரணமாகல என்றவள் கூற மித்ரன் உடைந்து போனான்.
பின் அவளுடன் வாதிட்டு பயனில்லை என்பதை உணர்ந்து தன் தந்தையிடம் சென்றான். DNA ரிப்போர்ட்டை காட்டி நடந்தவற்றை விளக்கினான். அவரை பெரும் மனபாரம் தாக்கியது. என்னப்பா, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா, இப்ப நாம என்ன பண்றது? ஒரு குழந்தையோட இருக்கிற இவளை, அதுவும் கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெத்தவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா என்றார் நான் தழுதழுக்க. அப்பா, குழந்தை அவளோடதுன்னு நம்ம வெளியே சொல்ல வேண்டாம். என்னப்பா சொல்ற? சொல்லாம எப்படி? சொல்லாம இருந்துட்டா அது உன் குழந்தைங்கிற பேச்சும் சந்தேகமும் ஓயாது மித்ரா. பரவாயில்லப்பா, என் தங்கையோட நல்ல வாழ்க்கைக்காக அதை நான் ஏத்துக்கிறேன். உன் மனைவி இதை ஏத்துக்க வேண்டாமா? ஏற்கனவே கோச்சிக்கிட்டு போயிருக்கா. நான் அவளை சமாதானம் செஞ்சிடுறேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல என்றவர் சோர்வுடன் அமர்ந்து விட்டார். மித்ரன் தன் மனைவியை காண சிக்குமகளூர் சென்றான். அங்கே அவனை கண்ட சேகர் அவன் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டான். மித்ரன் வர்த்தினியிடம் இந்த ரிப்போர்ட்டை பாரு என கூறி அந்த காகிதங்களை கொடுக்க அவளும் அதை வாங்கி பார்த்தாள். என்னங்க இது? காவியா தான். ஏன் இப்படி செஞ்சா? இதனால அவளோட வாழ்க்கை தானே பாதிக்கப்படும். அவ ஏதோ கோபத்தில் தப்பான புரிதலிலும் இப்படி பண்ணிட்டா. இத பெருசுப்படுத்த வேண்டாம். என்ன பேசுறீங்க நீங்க? அது எப்படி விட முடியும்? இதுல உங்க கௌரவம் அடங்கி இருக்கு. அவனை நாம தத்தெடுத்துக்கலாம் வர்த்தினி. என் தங்கைக்காக உன்கிட்ட மன்றாடுறேன் ப்ளீஸ். என்னால முடியாது. உங்க மேல இருக்கிற கரைய நான் எப்படி சகிச்சுக்க முடியும்? இப்போ இந்த குழந்தை அவளோடதுன்னு சொன்னா நம்ம மொத்த குடும்ப மானமும் போயிடும். அவளுக்கு கல்யாணம் நடக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு வர்த்தினி. நீங்க 1000 சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்க முடியல. நீ இப்படி சொன்னா நம்ம வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். என்ன, விவாகரத்து செஞ்சிடுவேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. ஆனா நாம பிரிஞ்சு இருக்கிறது தீரனை கட்டாயம் பாதிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. செய்யாத தப்புக்காக நீங்களும் நானும் தீரனும் ஏன் தண்டிக்கப்படணும்? அவ என் தங்கை. என் மகன் மேல எனக்கு எந்த அளவு அக்கறையும் அன்பும் இருக்கோ அதே அளவு அவ மேலையும் அக்கறையும் அன்பும் இருக்கு. அவளை என்னால கைவிட முடியாது. அந்த சேகர் உயிரோட இருந்திருந்தா கூட அவனோட அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு குழந்தையோட அவங்கள செட்டில் பண்ணி இருக்கலாம். இப்ப அதுக்கும் வாய்ப்பில்லை. நீங்க 1000 சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியல. என் புருஷன் தப்பானவன்னு மத்தவங்க சொல்றத சகிச்சுக்கிற தைரியம் எனக்கு இல்ல என்று கேசவர்த்தினி கூற, நீ டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோ வர்த்தினி, நான் வெயிட் பண்றேன் என கூறி அங்கிருந்து சென்று விட்டான் மித்ரன். கேசவர்த்தினி நடந்ததை தாய் தந்தையிடம் கூற அவள் தாய் அவளிடம் இப்படி கூறினார். இங்க பாரு வர்த்தினி, மாப்பிள்ளை தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப நீ கொஞ்சம் இறங்கி போறது தப்பில்ல. நீ கிளம்பி அங்க போ. காவியா மனச மாத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை அநாத ஆசிரமத்தில் சேர்த்திடலாம். வேணும்னா அவனுக்கு கொஞ்சம் சொத்து பத்த கூட எழுதி வச்சிடலாம், தப்பில்ல. நீ இப்போ அங்க போகாம போனா தீரனுக்கு அங்க உரிமை இல்லாம போயிடும். அந்த பையன் அந்த வீட்டு வாரிசாகிடுவான் என்றவர் அறிவுரையை ஏற்றுக்கொண்டாள் வர்த்தினி. எனவே தன் புகுந்த வீடு கிளம்பினாள். தீரன் தற்போது அழைத்து செல்ல வேண்டாம் என அவளின் தாயாரே தடுத்தும் விட்டார். தீரன் இப்ப உன்னோட அங்க வர வேண்டாம். அந்த பையன் நிஷாந்த வச்சுக்கிட்டு இவனை அங்க கூட்டிட்டு போறது சரியா இருக்காது. நீ அந்த பையனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வா. அதுவரை இவன் இங்கேயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் என்றவர் கூற கேசவர்த்தனியும் அதை ஏற்று அங்கிருந்து சென்றாள். தீரன் தன் தாத்தா பாட்டி மற்றும் சித்தியுடன் சிக்குமகளூரிலேயே இருந்தான். அவன் படிப்பு தொடர்ந்து கொண்டிருந்தது. அவ்வேளைதான் அங்கே சூர்யாவும் அவன் குடும்பமும் வந்து சேர்ந்தனர். பொம்மையை போல் இருந்த மைத்திலியை கண்டதும் தீரன் மனம் அவள் வசம் சாய்ந்து விட்டது. பள்ளி செல்வது, வீடு வந்தால் அவளுடன் விளையாடி பொழுதை கழிப்பது என்று அவன் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சேகர் மனம் குமுறியது. சே, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்களே, அவனோட காதலை பிரிக்க நினைச்சேன், இப்படி சொதப்பிடிச்சே, இனி அவனையே முடிச்சிட வேண்டியதுதான் என்று மனதில் கங்கணம் கட்டி கொண்டான். ஆனால் அதை உடனே செயல்படுத்த முடியவில்லை. ஆள்பணமும் பணபலமும் தேவைப்பட்டது. முதலில் பணத்தை சேர்க்க வழி தேடினான். அங்கே காவ்யாவிற்கும் கெடுபிடி அதிகரித்தது. அவளை வெளியே செல்ல குடும்பத்தார் தடை போட்டனர். வர்த்தினி அவளை திருமணம் செய்து கொள் என்று அறிவுறுத்தி கொண்டே இருந்தாள். நிஷாந்தை அவள் ஏற்க மறுத்ததில் காவ்யா மனம் கோபத்தை மொத்தமாக பூசிக்கொண்டது. காவ்யாவை அவர்களால் நெருங்க முடியாமல் இருந்த நேரத்தில் காயத்ரியை மணந்து கொண்ட கணேசனை அதற்கு பயன்படுத்தினர். கணேசன் அவர்கள் குடும்பத்திற்கான வாகன ஓட்டியாக வந்து சேர்ந்தான். அவனை சேகர் குடும்பத்தோடு மற்றவர்கள் சந்தித்ததில்லை. ஆதலால் அவர்களுக்கு அவன் வரலாறு தெரியாமல் போனது. ஆனால் காவ்யா அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். கடை வீதிக்கு தனியாக ஷாப்பிங் வந்த காவ்யாவுடன் உருக்கமாக பேசினான் கணேஷ். நீங்க எப்படி இருக்கீங்க காவ்யா?
எனக்கென்ன என்றாள் கசிந்த கண்களுடன். நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ஏன் டிரைவர் வேலைக்கு வந்துட்டீங்க? வேற என்ன பண்றதுன்னு தெரியல காவ்யா. ஆரம்பிச்ச பிசினஸ் லாஸ் ஆகிடுச்சு. வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம். அதான் கிடைச்ச வேலைக்கு போகலான்னு இங்க வந்தேன். இங்க வந்தா இது உங்க வீடா இருக்கு. திரும்பி போயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா பசிவயிரா வீட்டில் 4 ஜீவன் இருக்கு. அதான் என்றான் அவன். கலங்காதீங்க கணேசன், நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கறேன். நீங்களே அடைஞ்சு கிடக்கீங்க. அந்த பையனை வேற அனாதையாக்கி ஆசிரமத்தில் சேர்க்க பாக்குறாங்க. காயத்ரி ஒரே அழுகை. எனக்கு வசதி இருந்திருந்தா என் அண்ணன் மகனை நானே வளர்த்திருப்பேனே. ஆனா எனக்கே இங்க சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கே. இங்க 4 வயிறு காயும் போது நான் எப்படி அவனை வளர்ப்பேன்? அவன் செல்வ செழிப்போடு வேற வளர்ந்த குழந்தையாச்சேன்னு அழுது அழுது ஓஞ்சிட்டா. அவளை சமாதானம் செய்யறதே பெரும் பாடா இருக்கு. நிஷாந்த நினைச்சே அவளை கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்க. அவன் என் மகன். அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அவனுக்கான உரிமையை வாங்கி தந்தே தீருவேன் என்றாள் காவ்யா. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு காவ்யா. வேலு வேற வருமானம் போதலன்னு புலம்பறான். என்ன பண்றதுனே தெரியல. நான் ஏதாவது பண்றேன் கணேசன். உங்களை சங்கடப்படுத்த இத பேசல காவ்யா. எனக்கும் புலம்ப வேற யாரும் இல்ல. அதான் இல்ல, உங்களையெல்லாம் பாத்துக்க வேண்டியது என் கடமைதான். நான் ஏதாவது பண்றேன் என்றவள் கூற அவன் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டான். தந்தையிடமும் அண்ணியிடமும் கலைப்பொருட்கள் வாங்க என கூறி அவ்வப்போது பெரும் தொகையை வாங்கும் காவ்யா அதில் ஒரு பங்கை கலைப்பொருட்கள் என்ற பெயருக்கு கொடுத்துவிட்டு பெரும் பங்கை இவர்களுக்கு கொடுக்க தொடங்கினாள். இதுபோல ஆங்காங்கே செலவு என்ற கணக்கை காட்டி மிச்சத்தை ஒதுக்கி இவர்களுக்கு கொடுத்தழுதாள். இவர்களும் அந்த பணத்தில் ஆள்பலத்தை பெருக்கிக் கொண்டனர். ஆனால் காவ்யாவிடம் எப்போதும் இல்லாமை பாட்டையே பாடினர். அவள் கருணை பார்வை எப்போதும் இவர்கள் மேல் இருக்கும்படி பார்த்து கொண்டனர். அப்படி இருந்த நேரம்தான் ஊர்மிளையின் திருமணம் நடந்தது. அதற்கு நிஷாந்தை அழைத்து கொண்டு வந்திருந்தாள் காவ்யா. அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்ள பொம்மை உடை அணிந்து வந்தான் சேகர். திருமண விழாவிற்கு வரும் குழந்தைகளை மகிழ்விக்க செய்திருந்த ஏற்பாட்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சேகர் தன் வாரிசை பார்த்து மகிழ்ந்தான். என் மகன் என்று கூறி நிஷாந்தின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். அவனுக்கு மிட்டாய்களை கொடுத்தான். பொம்மை உடை அணிந்திருந்த கைகளுடன் அவனை தொட்டு பார்த்தான். என் தங்கை மகன் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருத்தன் இருக்கான். அவனை தூக்குவேன். இனி நீதான் இங்கே இளவரசன். உன்னை இந்த வீட்டு ராஜாவா உட்கார வைப்பேன். இது என் சபதம் என்றவன் அவன் பிறை நெற்றியில் முத்தமிட முயல காவ்யா வந்து அதை தடுத்து விட்டாள். ஏய், யார் நீ? எங்க வீட்டு குழந்தைய தொடாதே. எங்கெல்லாம் போனியோ? இந்த ட்ரெஸ்ஸ துவச்சு எத்தனை நாளாச்சோ தெரியல. நீ எங்க வீட்டு பையனை தொடக்கூடாது என கூறி நிஷாந்தை தூக்கி கொண்டு சென்று விட்டாள். அதில் அவன் மனம் சுணங்கியது. என்றாலும் என் மகனை நல்லாதாண்டி பாத்துக்கிற, அதுக்காக உன்னை சும்மா விடுறேன் என நினைத்து அவளை மன்னித்து விட்டான் சேகர். அத்தியாயம் 48. அதே சமயம் அங்கு கூடியிருந்த காவ்யாவின் உறவுகள் நிஷாந்தை ஏற்க மறுப்பதும் அவனை தனிமைப்படுத்த அவர்கள் முயல்வதும் சேகருக்கு தெரிந்தது. கேசவர்த்தினியின் அன்னை, இங்க பாரு வர்த்தினி, 2 வருஷம் டைம் கொடுத்தாச்சு. இனியும் பொறுமையா இருக்க முடியாது. தீரனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இனியும் அவனை இங்க வளர்க்க கூடாது. அப்புறம் உன் புகுந்த வீட்டோட அவனுக்கு ஒட்டுதல் இல்லாம போயிடும். அவன்தான் அந்த குடும்பத்தோட வாரிசு. அதை அவன் இழந்துடக் கூடாது. நீ காவ்யாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனை ஆசிரமத்தில் சேர்க்கிற வேலைய பாரு என்று கூறுவதை கேட்டான். அவளோ, அம்மா, காவ்யா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? அவ கல்யாணம் முடிஞ்சாதான் நிஷாந்த அங்கிருந்து அனுப்ப முடியும். அதோட அவரு தீரனை இங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு அங்க இருக்கிற பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் வேற போட்டாச்சு. அப்ப சரி, தீரனை நீ கூட்டிட்டு போ. நிஷாந்த என்ன பண்றதுன்னு நாம கலந்து பேசுவோம். சரிமா என்றவர் பேசியதை கேட்டிருந்த சேகருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. அதே நேரம் கார்டனில் கலாட்டா நடந்து கொண்டிருந்தது. அங்கே விரைந்தனர். அனைவருடனும் சேகரும் விரைந்தான். கார்டனில் தீரன் நிஷாந்தின் மேல் ஏறி அமர்ந்து அவனை சரமாரியாக தாக்கிக் கொண்டிருக்க கண்டவன் அவர்கள் அருகே போறான். தம்பி, அடிக்காதே என கூறி அவனை விலக்கிவிட்டான். அவனோ ஆக்ரோஷமாக சீறினான். என்னை விடுங்க, இவனை நான் அடிக்கணும். இவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க பாக்கறான் என்று கத்தியவனை ஓங்கி அறைய வேண்டும் போல் இருந்தது சேகருக்கு. அதை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு நின்றிருந்தான். தீரனின் அன்னையை பெற்றவரோ அவனை சமாதானம் செய்தார். அவனோ அங்கிருந்த மைத்திலியை தூக்கி கொண்டு சென்று விட்டான். ச்சே, அவ என்னடானா என் மகனை அனாதையாக்க பாக்கறா. இவன் அவனை கண்டபடி அடிக்கிறான். இதை சுத்தி நின்னு வேடிக்கை வேற பாக்குறாங்க. இவங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன். என் மகனையே அங்கிருந்து அனுப்ப பாக்குறீங்க இல்ல? இரு,
உன்னையும் உன் மகனையும் மேல அனுப்பிடுறேன் என்று மனதில் கருவி கொண்டவன் அதற்கான வேலையை ஆரம்பிக்க முடிவு செய்தான். ஊர்மிளாவின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. காவ்யா அவள் தந்தையுடன் திருமணம் முடிந்த அன்றே கிளம்பிவிட்டாள். ஊர்மிளாவை புகுந்த வீடு அனுப்பிவிட்டு ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் செல்லும் முடிவில் இருந்தனர் கேசவர்த்தினியும் நேசமித்ரனும். அதை அறிந்தே சேகர் திட்டம் தீட்டினான். இன்னைக்கு நைட் மித்ரனோட கார் பிரேக்கில் வேலை பார்க்கணும். அப்பதான் நாளைக்கு காலையில் அவங்க கிளம்பும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆகும். அந்த நேரம் லாரியை விட்டு தூக்கிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது என்று முடிவு செய்தவன் இரவு நேரம் மித்ரனின் கார் பிரேக்கிங் சிஸ்டத்தில் கோளாறு செய்துவிட்டான். அடுத்த நாள் அவன் எதிர்பார்த்ததைப் போல கார் விபத்துக்குள்ளானது. அதை மகேஷை வைத்து உறுதிப்படுத்திக் கொள்ள நினைத்திருந்தான். மகேஷும் விபத்தை கண்ணார கண்டுவிட்டு சேகரை தொடர்பு கொண்டான். 2 பேரும் ஸ்பாட் டெத். பையன் மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ண என்றவன் குரல் அரை மயக்கத்தில் இருந்த தீரன் கேட்டுவிட்டான். சேகரோ அவனை முடிச்சு விட்டுடு என்றிட மகேஷ் தீரனை நோக்கி போனான். அங்கே இருந்த பெரிய கல்லை அவன் எடுத்து தீரனின் தலைமேல் போட முயன்ற நொடி டேய் என்ற சூர்யாவின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். இல்லம் சென்று கொண்டிருந்த சூர்யா விபத்து நடந்த இடம் நோக்கி விரைந்து வருவது தெரிந்தது. கல்லை தூக்கி அப்படியே கீழே போட அது தீரனின் பின்னந்தலை பகுதியில் உரசி கீழே விழுந்தது. அதில் அவன் முழுமையான மயக்கத்தை அடைந்து விட்டான். மகேஷோ சூர்யா கையில் சிக்காமல் இருக்க பள்ளத்தாக்கில் சறுக்கிக் கொண்டு கீழே நோக்கி விரைந்தான். அவனை பிடிக்க முயன்ற சூர்யாவின் பார்வையில் இழுத்து மூச்சை விட்ட தீரன் தெரிய அவனை தூக்கிக் கொண்டு தன் காருக்கு ஓடினான். உயிர்காக்கும் வாகனத்திற்கு அழைத்து தகவல் தந்தவன் அடுத்தடுத்த வேலைகளை வேகமாக செய்தான். தீரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அவன் தாத்தாவும் பாட்டியும் மருத்துவமனை விரைந்தனர். மகளும் மருமகனும் இறந்துவிட்ட துக்கம் அவர்கள் நெஞ்சை பிழிந்தது. காவல்துறை விசாரணைக்கு வந்தது. சேகர் அந்த மருத்துவமனையின் நோயாளி தோற்றத்தில் நுழைந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். அவ்வேளை சூர்யா தான் பார்த்ததை அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தான். ஐயா, நடந்தது விபத்து மாதிரி தெரியலங்க. என்னப்பா சொல்ற? லாரி டிரைவர் சரண்டர் ஆகிட்டான் என்றார் காவல்துறை அதிகாரி. சார், தீரன் உயிர் இருக்கிறத பார்த்து அவன் தலையில் கள்ளப்போட பார்த்தான் ஒருவன். நீங்க அவனை பார்த்தீங்களா? ஆமா சார், நல்லா தெளிவா பார்த்தேன். அவனை இன்னும் ஒரு முறை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன். இவங்களை திட்டமிட்டு கொள்ள எந்த மோட்டிவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் இருக்கிற பணம் நகைகளை களவாட நினைச்சு கூட தீரனை கொல்ல பார்த்திருக்கலாம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, பழைய குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறவங்கள உங்களுக்கு காட்டுறோம். அதுல அவன் இருக்கானான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். தீரன் கண்ணு முழிச்சா சொல்லுங்க, அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும் என கூறி விடை பெற்றார் காவல் அதிகாரி. அதையெல்லாம் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த சேகர் யோசனையுடன் அங்கிருந்து வெளியேறினான். அவ்வேளை மகேஷ் அவனை தொடர்பு கொண்டான். என்னை இனி கான்டாக்ட் பண்ணாதே மகேஷ், உன்னை அந்த சூர்யா வேற பார்த்து தொலைச்சிட்டான். நீ உடனே இங்கிருந்து கிளம்பு, நான் சொல்ற வரை இங்க வந்துடாத என்றவன் கூற அவனும் அங்கிருந்து செல்ல முடிவெடுத்தான். நான் போறேன் சேகர், கை செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் வேணும், நாளைக்கு எடுத்து தரேன், நம்ம இடத்துக்கு வந்துடு என்றவன் கூறவும் அவர்கள் சம்பாசனை முடிவுக்கு வந்தது. அடுத்த நாள் தீரன் கண் விழித்தான். அவனை காண காவ்யா, ராஜேந்திரன், நிஷாந்த், ஊர்மிளா, அவள் கணவன் என்று அனைவரும் மருத்துவமனையில் கூடியிருந்தனர். அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவனுக்கு பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டதை கூற அனைவரும் துடித்து போயினர். சேகரோ ஆனந்த கூத்தாடினான். இனி இவனை பொறுமையா அடிக்கலாம், நல்லா வச்சு விளையாடலாம், நேரம் வரும்போது தீர்த்து கட்டலாம் என கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து தன் இடம் வந்து சேர்ந்தான். அதே நேரம் அவன் வரவுக்காக அங்கே காத்திருந்தான் மகேஷ். எப்ப வந்த? இப்பதான். என்ன உன் முகம் பிரகாசமா இருக்கு? தீரன் செத்துட்டானா என்ன? இல்ல, உயிரோட தான் இருக்கான், ஆனா கண்ணு தெரியாம போயிடுச்சான். இனி அவன் செல்லா காசுதான், அதை பொறுத்து அடிக்கலாம் என்றவன் கூற, அப்ப நான் இங்கேயே இருக்கவா? நீ இங்க இருக்க வேண்டாம், சூர்யா கண்ணில் பட்டா சிக்கல், பணம் தரேன், கொஞ்ச நாள் இங்க வராத என்றவன் மண்ணீர்க்கடியில் புதைத்து வைத்திருக்கும் பணத்தை எடுக்க திரும்ப யாரோ அவர்களை கண்காணித்து விட்டு அங்கிருந்து வேகமாக ஓடுவதை கண்டு கொண்டான். அது சூர்யா என்பதை கண்டு கொண்டு திடுக்கிட்டான். சூர்யா நம்ம பேசுறத கேட்டுட்டான். இப்ப நாம என்ன பண்றது? அவனை முடிச்சிட வேண்டியதுதான். சேகர், அவன் போலீஸ்க்கு போய் உன்னை பத்தி சொல்லிட்டா மொத்தமா மாட்டிக்குவோம். அவன் என்ன பார்த்தானா இல்லையான்னு தெரியல, முதலில் அவனை பிடிக்கணும். நீ அந்த பக்கம் வா, நான் இந்த பக்கம் வரேன் என்றவன் கூற இருவரும் சூர்யாவை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். தன்னை அவர்கள் தொடர்வதை அறியாத சூர்யா காவல் நிலையம் செல்ல தன் வாகனத்தை எடுக்க வீட்டிற்கு விரைந்தான். வெளியே மகளுடன் விளையாடி கொண்டிருந்த ஸ்னேகா கேட்ட கேள்விகளுக்கு கூட பதில் கூறாமல் விடுவிடுவென இல்லம் நுழைந்தவன் கார் சாவியை எடுக்க அவன் கரம் பற்றினான் சேகர்.
அவன் பின்னிருந்து கழுத்தை பிடித்து நெரித்தான் மகேஷ். சூர்யா அவர்களுடன் போராட அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து உருண்டது. அந்த சத்தம் கேட்டு ஸ்னேகா உள்ளே வர அவள் தலையில் பூஜாடியால் அடிக்க மயக்க நிலைக்கு போனாள். சூர்யா அவளை காக்க தன் கவனத்தை செலுத்திய நொடியில் அவனும் தாக்கப்பட்டு தரையில் தடால் என விழுந்தான். வெளியே இருந்த மைத்திலி உள்ளே வர முயற்சித்த நேரம் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடிக்க வைத்தனர் மகேஷும் சேகரும். அதன் சத்தம் ஏற்படுத்திய அதிர்ச்சியில் பயந்து மயங்கி சரிந்தாள் அவள். வெளியேறி வந்த மகேஷும் சேகரும் மயங்கி கிடந்த மைத்திலியும் இறந்து விட்டதாக நினைத்து அங்கிருந்து அகன்று விட்டனர். சிலிண்டர் விபத்து பற்றிய தகவலும் சூர்யா மற்றும் ஸ்னேகா அதில் இருந்துவிட்ட தகவலும் ஒன்றாக கூறியதில் கண் தெரியாத பயந்த நிலையில் கிடந்த தீரன் மனதில் அதீத தாக்கத்தை ஏற்படுத்தியது. மைத்திலியும் அந்த விபத்தில் இறந்து விட்டதாக அவன் நினைக்க அவனுக்கு அதிர்ச்சியில் வலிப்பு ஏற்பட்டது. அவன் மூச்சையடைந்தான். அவனை குணப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் அவனின் அன்னையை பெற்றவர்கள். அந்த நேரம் தங்கைக்கும் தங்கை கணவருக்கும் இறுதி சடங்குகளை செய்துவிட்டு மைத்திலியை அவளின் பெற்றோரான ராகவனும் கண்மணியும் தம்முடன் அழைத்துச் சென்று விட்டனர். தாத்தா பாட்டியுடன் தங்கியிருந்த தீரனை யாரும் அறியாமல் அடிக்கடி பயமுறுத்தி மகிழ்ந்தான் சேகர். அதில் தீரன் மனநிலை மோசமானது. அவனை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டார் ராஜேந்திரன். அதன்பின் தீரன் அங்கே வரவே இல்லை. அவனின் பள்ளி படிப்பு முடிந்த சமயம் அவன் பாட்டி இறைவனின் திருப்பாதத்தை அடைந்துவிட்ட செய்தி கேட்டு அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அங்கே வந்தான். அப்போதும் அவனை பயமுறுத்தி ரசித்தான் சேகர். ஆனால் இம்முறை தீரன் சுதாரித்தான். அவனை சுற்றி நடக்கும் அனைத்தும் காதுகளையும் தன் நுண்ணறிவையும் பயன்படுத்தி கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தான். உடல் பயிற்சி, தற்காப்பு கலைகள், நுண்ணோக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவன் தேடி தேடி கற்று அறிய ஆரம்பித்தான். அவனை வேவு பார்க்க காவ்யாவிடம் பஞ்சப்பாட்டு பாடி சமையல் பணியில் சேர்ந்தாள் சுகன்யா. தீரன் தன் கல்லூரி படிப்பை முடித்த வேளையில் அவனுக்கான சிகிச்சையை தான் இருக்கும் நாட்டில் ஏற்பாடு செய்துவிட்டு அவனை காண ஊர் வந்தாள் ஊர்மிளா. அத்தியாயம் 49. அலைபேசியில் அவனுக்கான சிகிச்சையை பற்றி ஊர்மிளா கூறியிருக்க தீரன் அவளிடம் சிகிச்சையை பற்றி பொதுவாக பிரதாபிக்க வேண்டாம் என்றான். ஏன் தீரா? இல்ல சித்தி, என்ன கொல்ல இப்பவும் முயற்சி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அத கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கண் சிகிச்சை நடக்கிறதோ கண் பார்வை திரும்ப கிடைச்சிடலாங்கிற செய்தியோ இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சிகிச்சை முடிஞ்சு எனக்கு பார்வை கிடைச்சிட்டாலோ என்ன கொல்ல முயற்சி செய்யறவங்களை கண்டுபிடிக்கிற வரை அந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்குதான். சரி, நான் சொல்லல. உன் தாத்தா கிட்ட என்ன சொல்றது? எனக்கு பார்வை கிடைச்சிட்டா அதை தாத்தா கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கலாம். அத்தைக்கு கூட தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரியறதில் எனக்கும் உடன்பாடு இல்ல. நடக்கிற எல்லா சிக்கலுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால அவகிட்ட நான் சொல்ல மாட்டேன். அத்தைய பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு சித்தி என்றவன் கேட்க நடந்ததை தனக்கு தெரிந்த வகையில் கூறினாள் ஊர்மிளா. அப்ப அத்தை கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும் சித்தி. அதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு வரேன், சிகிச்சை எடுத்துக்கிறேன், திரும்ப வந்து பிசினஸ் பொறுப்பை ஏத்துக்கிட்டு எல்லா நிர்வாகங்களையும் எனக்கு கீழே கொண்டு வரேன். அதை செய் முதலில். அந்த நிஷாந்த் உன்னை விட சின்னவன் தான். அதனால உன் தாத்தாவுக்கு அப்புறம் பொறுப்பு உனக்கு தான் வரணும். சரி, நீ நேரில் வா என்றவன் அழைப்பை முடித்து கொண்டான். ஊர் வந்த ஊர்மிளா, மாமா தீரனை என் கூட ஊருக்கு அனுப்புங்க. அவனுக்கு அங்க ஸ்பெஷல் கோச்சிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை கத்துக்கிட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப் ஆகும். பிசினஸ் பொறுப்புகளை அவன் நிர்வகிக்க ஏதுவா இருக்கும் என்றாள் ஊர்மிளா அனைவர் முன்பாக. இவன் எங்க பிசினஸ் பொறுப்பை பாத்துக்க போறான்? இவனுக்கே கண்ணு தெரியாது. கண்ணு இருக்கிறவங்களையே ஏமாத்துறாங்க. இவனை நம்பி எப்படி பிசினஸ் பொறுப்புகளை கொடுக்க முடியும் என்றாள் காவியா. அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா சிறப்பா பண்ணுவான். அவன் என்ன மோப்பனாயா ட்ரைனிங் கொடுக்க? காவியா என்று ஊர்மிளா கத்த, சித்தி விடு அத்தை, நான் முதலில் கத்துக்கிட்டு வரேன், அப்புறம் பொறுப்பை பத்தி பேசலாம் என கூறி அப்போதைக்கு அதை நிறுத்தி வைத்தான் தீரன். ஊர்மிளாவுடன் வெளிநாடு சென்ற தீரன் அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்ததில் அவனுக்கு பார்வை திரும்பியது. அதை யாரிடமும் கூறாமல் தன்னை சுற்றி இருந்தவர்களை கவனிக்க தொடங்கினான். முதலில் அவன் பார்வையில் விழுந்தவர் காவியாதான். அவரை கண்காணிக்க அவன் வீட்டிலேயே ஆள் வைத்தான். அவர் பேசும் நபர்களை கண்காணித்ததில்தான் சுகன்யா, மேக்னா மற்றும் கணேசன் அவன் பார்வைக்கு வந்தனர். அவர்களை அவன் கண்காணிக்க முனைந்த வேளையில்தான் தாத்தா அவன் திருமணத்தை முடிக்க முயற்சி செய்தார்.
தாத்தா, இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஒரு பொண்ணு என்னோட இருக்க ஆரம்பிச்சா எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா. என்னால அவகிட்ட ரொம்ப நாள் நடிக்க முடியாது. உண்மை வெளியே வந்துட்டா அப்புறம் என்ன கொல்ல முயற்சி பண்றவங்க உஷாராகிடுவாங்க என்றான். அவரோ, இல்ல தீரா, இப்ப நீ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா உன்னை கொல்ல நினைக்கிறவங்க சீக்கிரமா உன்னை கொல்லணும்னு அவசரப்படுவாங்க. அப்ப நம்ம கிட்ட ஆதாரத்தோட மாட்டிக்குவாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கு கல்யாணமானா குடும்பம் வாரிசுன்னு ஆகிடும். அது ஒருவேளை என் எதிரிகளுக்கு பிடிக்கலன்னா என்ன கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா குருடனா இருக்கிறவனை யாரு மனசார கல்யாணம் பண்ணிக்க முன் வருவா தாத்தா? ராகவனோட பொண்ணு இருக்கா. ராகவனா? பிசினஸ் ப்ராப்ளம்னு உதவி கேட்டு வந்தாரே, அவரையா சொல்றீங்க? ஆமா. அவரு எனக்கு பொண்ணு தர எப்படி ஒத்துப்பாரு? நான் அவரோட ஆஃபரை கூட ஏத்துக்கல. நான் பேசுறேன். நீ அவனுக்கு பிசினஸில் உதவி பண்ணணும்னா அவனோட பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்றேன். அது தப்பு தாத்தா. கல்யாணம் பேரம் பேசி நடக்க கூடாது. அது மனசார நடக்கணும். புரியுது தீரா. ஆனா இப்ப இதுதான் ஒரே வழி. ராகவன் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். பொண்ணுங்க தங்கமா இருப்பாங்க. இப்ப இது பேரமா பேசுற கல்யாணமா இருந்தாலும் எதிர்காலத்தில் உண்மைய எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் அவங்க பொண்ணும் கூட சந்தோஷப்படுவாங்க. அவனுக்கும் உதவியா இருக்கும். நல்லவன் ஏதோ ஏமாந்து போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த நேரத்தில் நாம உதவி பண்ணதான் வேணும் என்று ராஜேந்திரன் கூற தீரன் யோசித்து அதற்கு இசைந்தான். சரி தாத்தா, நீங்க பேசுங்க என்றவன் சம்மதம் கூற ராகவனிடம் பேசி பெண் பார்க்க ஏற்பாடு செய்து விட்டார் ராஜேந்திரன். பெண் பார்க்க சென்றபோது பால்கனியில் நின்றிருந்த மைதிலியை பார்த்தான். அவன் மனம் அவள் வசம் சாய்ந்தது. அவளும் அவனை போன்ற சிந்தனையில் இருப்பதை அவள் வார்த்தைகள் மூலம் உணர்ந்தவன் அவளையே மணப்பது என்று முடிவு செய்து அவள் முன் 2 விதமான வாய்ப்புகளை வைத்தான். அவளும் அதில் ஒன்றை ஏற்று அவனை மனம் செய்ய சம்மதித்தாள். அந்த நேரம் தாத்தாவும் தீரனும் எதிர்பார்த்ததைப் போல தீரனை கொல்ல முயற்சிகள் துரிதகதியில் நடக்கத் தொடங்கியது. அவன் சந்தேகித்து வைத்திருந்த ஆள்களின் நடவடிக்கைகள் துரித கதிக்கு மாறியது. அவர்கள் அறியாமல் அனைத்தையும் அறிந்து கொண்டான் தீரன். பிளாஷ்பேக் ஓவர். நடந்ததை அனைவரும் அறிய கூறிய தீரன் மேற்கொண்டு பேசினான். மேக்னாவை அவளுக்கு தெரியாம என் ஆளுங்க ஃபாலோ செஞ்சாங்க. நீங்க போட்ட எல்லா திட்டங்களும் எனக்கு முன்கூட்டியே தெரியும். இதை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நடக்க விட்டு அதிலிருந்து நான் அதிர்ஷ்டவசமா தப்பி பிழைக்கிற மாதிரி செட் பண்ணினேன். லாரி விபத்து, கரண்ட் ஷாக் ரெண்டுமே என் திட்டப்படிதான் நடந்துச்சு. லாரியில் இருந்து தற்செயலா எஸ்கேப் ஆனது, எனக்கு வச்ச கரண்ட் ஷாக்கில் பரத் ஆபத்து வந்தது எல்லாமே என் திட்டம்தான். நீங்க லாரி டிரைவரை ஆக்சிடென்ட் பண்ணினது, அவன் இப்ப கோமாவில் இருக்க எல்லாமே என் சூழ்ச்சிதான். இன்ஃபேக்ட் அவன் என் ஆளுதான். உங்க கண்ணில் அவனை படவிட்டதே நான் தான். பரத்தும் அப்படித்தான். நான் தெரிஞ்சுக்க நினைச்சது எல்லாம் காயத்ரி, வேலு, கணேஷ், சுகன்யா, மேக்னா இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கற ஆள் யாரு? என் அத்தையா இல்ல நிஷாந்தானு தான். ஆனா அவங்க 2 பேர் நடவடிக்கைகளிலும் எதையும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு வேலை கொடுக்கற ஆளை பத்தின துப்பு எனக்கு எங்க கிடைச்சது தெரியுமா? பரத்தை பார்க்க ஹாஸ்பிடல் போனப்பதான். அங்கதான் மகேஷ்னு புதுசா ஒருத்தன் உள்ள வந்தான். அவனை தொடர போட்டிருந்த ஆள் சொன்னது, நான் சிக்மங்களூர் போனா அவங்களுக்கு வசதியா இருக்கும்னு. அதுக்குதான் எல்லோர் முன்னாடியும் தாத்தா ஹனிமூன் பத்தி பேசினாரு. ஆனா மைத்திலி உடம்பு கொஞ்சம் சரியா இல்லாததால 10 நாள் தள்ளி போச்சு. அத கூட பொறுத்துக்க முடியல. உடனே சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டீங்க. என்ன கொல்ற பழிய என் மனைவி மேல போடணும், அதானே உங்க திட்டம்? அதை எல்லாத்தையும் நான் இப்ப ஆதாரத்தோட பிடிச்சிட்டேன். இனி நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. இந்த சேகரை எப்படி பிடிச்சதீரா? இவனை அவனோட கூட்டாளி தான் காட்டி கொடுத்தான். மகேஷ் அவனாலதான் இவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. கந்தா, கூடவே இருந்து குழி பறிச்சிருக்க இல்ல என்றாள் ஊர்மிளா கோவமாக. கந்தன் இல்ல சித்தி, சேகர் என்றான் தீரன் அழுத்தம் நிறைந்த குரலில். அவனை நெருங்கி வந்த கண்மணியோ அவன் கன்னத்தில் பலார் பலார் என 4 அடி அடித்தாள். என் தங்கையும் அவளோட புருஷனும் எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாங்கடா. அவங்கள கொன்னு எரிச்சிட்டீங்களேடா, உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது என்றவள் அவனை மீண்டும் அடிக்க தீரன் வந்து அவரை தடுத்தான். அவனை அடிச்சு உங்க கைய நோக வச்சுக்காதீங்க ஆண்டி, அடிக்க ஆள் இருக்கு என்றவன் ஜாடை காட்ட பாதுகாவலன் ஒருவன் அவனை அடித்து மிதித்தான். தீரா, இதுல உன் அத்தையும் நிஷாந்தும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா என்று ஊர்மிளா கேட்க, அத்தை என்று ஏதோ கூற வாயெடுத்தான். அவன் பேசும் முன் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் என்றாள் காவியா. அதை கேட்டு மற்றவர்கள் அதிர, அவளோ இவனை காதலிச்சது நான் தான், இவனோட புள்ளைய பெத்து வளர்க்கது நான் தான்,
எனக்கு சம்மதம் இல்லாம போகாது இல்ல அத்தை என்று தீரன் பதில் பேச முயல கரம் நீட்டி அவனை நிறுத்தினாள். எப்ப உனக்கு கண்ணு தெரியுங்கிறத என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு செஞ்சியோ அப்பவே உனக்கும் எனக்கும் இருந்த பாச பிணைப்பு முடிஞ்சிருச்சு தீரா. உன் பாசத்துக்கு நானும் தகுதியானவள் இல்லதான். இத்தனை பெரிய கூட்டத்துக்கு சோறும் பணமும் பதவியும் தந்து வளர்த்து விட்டிருக்கேனே என்றாள் கண்ணீர் மலர. பின் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து நடைப்பிணமாக எழுந்த காவியா, உன்னை மனசார நேசிச்சதை தவிர நான் வேற என்ன தப்பு செஞ்சேன்? உன் மகனை நான் என் உயிரா நினைச்சு வளர்த்திருக்கேன். ஆனா நீ என்னை ஏமாத்தி என் குடும்பத்தை என் கையாலேயே தண்டிக்க வச்சுட்டல்ல. இத்தனை வருஷமா நாடகமாடி உங்க காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிட்டீங்க இல்ல. நான் கூட மேக்னாவை நிஷாந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கடனை தீர்த்துக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்படி என்ன மோசம் பண்ணிட்டீங்களே என்று கேட்டபடியே சேகரை நெருங்கினாள். உன்னை நான் ஏமாத்தல காவியா, இப்பவும் உன்னை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் அண்ணனை கொன்னுட்டு என் அண்ணன் மகனை கொல்ல திட்டம் போட்டுட்டு அதுக்கு என்கிட்டயே பணமும் பதவியும் வாங்கிக்கிட்டு என்னை நினைச்சு வாழ்றதா சொல்றியா? நான் இங்க எப்பவும் வரமாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் தானே நீ இங்க வந்து குடியிருக்க. அப்படி இல்ல காவியா என்று சேகர் ஏதோ கூற முயன்ற நொடியில் அவன் கழுத்தில் உடைந்த கண்ணாடி துண்டின் கூர் முனையை செலுத்தியிருந்தாள் காவியா. அவன் துடிதுடித்து கீழே விழுந்தான். மாமா, அண்ணா என்றவன் உறவுகள் பதற, அத்தை ஏன் இப்படி செஞ்சீங்க என கேட்டு காவியாவின் கையில் இருந்த கண்ணாடி துண்டை பறிக்க முயன்றான் தீரன். அவனை தள்ளிவிட்ட காவியா 4 அடி பின் சென்று, என்ன மன்னிச்சிடு தீரா, இப்படி ஒருத்தனை காதலிச்சு நான் ஏமாந்ததோட உன் அப்பா அம்மாவையும் கொன்னுட்டேன். உன் பார்வையை இழக்க வச்சுட்டேன். நான் நல்ல மகள் இல்ல, அத்தை இல்ல, அம்மா இல்ல, என் மகன் இவங்களோட சேர்ந்தவனானு கூட எனக்கு தெரியல. நீ பார்த்து என்ன பண்ணணுமோ அத பண்ணு. நான் போறேன், என்ன முடிஞ்சா மன்னிச்சிடுங்க என்றவள் கூறிக்கொண்டே கண்ணாடி துண்டை தன் கழுத்தில் வீசிக்கொள்ள தீரன் பாய்ந்து சென்று அதை தடுக்க முனைந்தான். என்றாலும் அவள் கழுத்தை அது கிழித்து விட்டது. அத்தியாயம் 50 நிறைவு பகுதி, ஃபைனல் எபிசோட். மலைமகளின் மேல் உலாவிக் கொண்டிருந்த மேகத்தின் ஊடே நுழைந்து சென்று கொண்டிருந்தது அந்த மகிழுந்து. இருபுறமும் இயற்கையின் எழில் கண்களை குளிரச் செய்திருக்க மகிழுந்தின் உள்ளே இருந்த ஜோடி கிளிகள் 2 கொஞ்சல் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தனர். என் தங்கமே, இங்க என் கிட்ட வாடி. இதுக்கு மேல கிட்ட வரணும்னா உங்க மடியில் ஏறிதான் உட்காரணும். வா, வந்து உட்காரு. யார் கேட்பா உன்ன என்றவன் அவளை இழுக்க அவள் விலக அங்கே ஒரு செல்ல சண்டை உருவானது. கேட்கத்தான் ஒருத்திய வச்சிருக்கீங்களே, உங்க பக்கத்தில் நான் வந்தாவே அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது என்றவள் கூறி உதடு சுளிக்க ஒரு கையால் வாகனத்தை செலுத்தியபடியே மறு கையால் விரல் இடுக்கில் சுளித்த உதடுகளை பற்றினான் தீரன். அவளை ஏண்டி நீ போட்டியாவே பாக்கற? அவளை உன் ஃப்ரெண்டா பாரு, எல்லாமே சரியாகிடும். அப்படியே சரியாகிட்டாலோ என்றவள் கூற அவள் முகபாவத்தில் கிறங்கி போனான் தீரன். கோவப்படாத மைதி என்றவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். ஏன் கோவப்படக்கூடாது? அவளை சொன்னா சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுமே என்றாள் குரலில் ஏற்ற இறக்கங்களை காட்டி. அதில் கிறங்கியவன் தன் கரங்களை நீட்டி அவளை இழுத்து தன் மேல் போர்த்தி கொண்டான். அவள் கழுத்து வளைவில் வாசம் நுகர்ந்தவன் வாசத்தில் மெய்மறந்து போனான். அவன் அவளை தன் முத்த மலையில் நனைக்கத் தொடங்கிய வேளை அவன் அலைபேசி அலறியது. ஐயோ, இப்பதான் கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள யாரோ கூப்பிடுறாங்களே என்றவன் சலிக்க அவள் கலகலவென சிரித்து வைத்தாள். சிரிக்கிற ராஸ்கல், இன்னைக்கு யார் கூப்பிட்டாலும் போன் எடுக்கிறது இல்லடி. வா, உன்னை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் என்றவன் அவளை இழுக்க அவளும் தாவி அவன் கழுத்தில் கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். அதில் மகிழ்ந்தவனாக அவளை இடையோடு தூக்கி தன் மேல் போட்டு கொண்டான். அவன் அருகாமையில் அவள் கிறங்க அவனும் கிறங்கினான். காதல் கிளிகள் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடியது. முத்தமலையில் நனைந்த இரண்டும் நேரம் கரைவதை உணர நேரம் பிடித்தது. நிமிடங்கள் கழிந்திருக்க நாம கிளம்பி வந்து 1 மணி நேரம் ஆகுது. இப்ப வீட்டுக்கு போகலாங்க. அப்புறம் உங்க ஆளு எழுந்து உங்களை தேட ஆரம்பிச்சிடுவா. நீங்க பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சதும் அழ ஆரம்பிச்சா அவளை சமாளிக்க அங்க இருக்கிற யாராலையும் முடியாது என்றால் தன் இதழ்களை அவன் காதில் உரசியபடி. அவ என்ன நைட்டெல்லாம் தூங்கவே விடலடி, பாடா படுத்தி எடுத்துட்டா. இப்பதான் கஷ்டப்பட்டு அவளை தூங்க வச்சுட்டு உன்னோட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு ஆசையா வெளியே வந்திருக்கேன். என் ஆசைய புரிஞ்சுக்கோடி தங்கம் என்றான் ஏற்ற இறக்கங்குளன்.
அவ உங்களை தூங்க விடலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தானே அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறீங்க, அனுபவிங்க. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கே படிக்க நிறைய இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து காலேஜ் வேற போகணும். இன்னும் நான் அசைன்மெண்ட் கூட பண்ணி முடிக்கல. என்கிட்ட புலம்பி எதுவும் மாற போறதில்ல. நீங்க எதுவா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கோங்க என்றால் முகத்தை அஷ்டகோணலான பாவத்தை காட்டியபடி. என்னை அவளோட கோர்த்து விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல. இப்பெல்லாம் மேடம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. என் ஞாபகம் கூட வர்றதில்ல. அப்படித்தானே? யோ நீதாயா அவளோட சேர்ந்து லூட்டி அடிச்சு என்ன பக்கத்து ரூமுக்கு துரத்தி விட்ட. ராத்திரி முழுக்க அவளோட தானே இருக்க. என்னை நீதாயா கண்டுக்கிறதே இல்ல என்றால் அவன் கன்னத்தை கடித்தபடி. என்னடி பண்றது? நீ சொன்னா கேட்டுக்கிற, என் நிலைமைய புரிஞ்சுக்கிற. ஆனா அவ அப்படி இல்லையே. அவ இஷ்டத்துக்கு நான் போகலனா ஊரையே கூட்டிடுறா. என்றவள் உதடு சுளித்து விட்டு, அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை நாளாச்சு தெரியுமா? எனக்கும் உங்க ஞாபகமாவே இருக்கு. அப்பப்ப என்ன கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கு. நீங்க என்ன வெறுத்துட்டீங்களோன்னு எல்லாம் தோணுது. அடுத்த வாரம் காலேஜ் வேற. அங்க போனா என்னாகுமோ தெரியல என்றவள் கண்கள் லேசாக கசிய அவன் பதறி போனான். ஐயோ தங்கம், என்னடி இப்படி அலற? நான் உன்னை வெறுத்துடுவேனா? நீ என்னோட மைத்திலிடா. இப்பெல்லாம் நீங்க அவளோட தானே தூங்குறீங்க. என்ன மைத்தி? அவ உன்னை தொல்லை பண்ண கூடாதுன்னு தானே நான் அப்படி நடந்துக்கிறேன். ஆமா, எனக்கு புரியுது. ஆனாலும் இப்பெல்லாம் நமக்குள்ள அந்யோன்யம் குறைஞ்சிடுச்சு. நீங்க என்ன தேடுறதே இல்ல என்றவளை இழுத்து அணைத்து கொண்டான். உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவும் முக்கியமில்லடி தங்கம் என்றவன் கூற அவன் தோள் மேல் மெல்ல சரிந்து படுத்தாள். எனக்கு புரியுது. ஆனா இது ஏதோ டிப்ரெஷனா? இப்படி எல்லாம் தான் தோணுமா? டாக்டர் சொன்னாங்க. நீங்க நான் பேசுறத பெருசா எடுத்துக்க வேண்டாம். என்னையும் அப்பப்போ இப்படி தனியா வெளியே கூட்டிட்டு வந்துடுங்க, அது போதும் என்றாள். அதை கேட்டு புன்சிரிப்பை சிந்திய தீரன், கட்டாயம் பண்ணிடுறேன் ஹீரோயின் மேடம் என்றிட, சரிடா ராட்சச புருஷா, வீட்டுக்கு போகலாம். இல்லனா அங்க மினி பூகம்பம் வெடிச்சிடும் என்றாள் கிண்டலுடன். அவள் தலையை அதுரமாக தடவிவிட்டு மகிழுந்தை உயிர்ப்பித்தான் தீரன். மகிழுந்து அந்த மலைப்பாதையில் யூட்டர்ன் அடித்து சிக்குமகளூர் உள்ள எஸ்டேட் வீட்டை நோக்கி தன் பயணத்தை ஆரம்பித்தது. 2 வருடங்கள் கழித்து இப்போதுதான் இங்கே வந்துள்ளனர். இந்த 2 வருடத்தில் எரிந்த வீட்டை மறுசீரமைத்து முடித்திருந்தான் தீரன். காலையில் தான் அந்த வீட்டின் கிரகப்பிரவேசம் நடந்து முடிந்தது. இந்த இடைப்பட்ட நாட்களில் நடந்தவை. சாருமதி தன் உடன் படித்த நண்பனை காதல் மனம் புரிந்து கொண்டாள். நடந்த நிகழ்வுகளில் நிஷாந்தின் பங்கு இல்லை என்று நிரூபணம் ஆனதும் ராஜேந்திரன் சொத்தில் ஒரு பங்கை பிரித்து கொடுத்து அவனை தனியாக அனுப்பிவிட்டார். அவன் காவ்யாவின் மகன் என்று ஊரறிய கூறவும் செய்துவிட்டார். கழுத்தில் கண்ணாடியை பாய்ச்சி கொண்ட காவ்யாவை மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றி விட்டான் தீரன். உடல் நலம் தேறி வந்த காவ்யா இப்போது மகனுடன் தனியாக வசிக்கிறாள். உயிர் பிழைத்த சேகரையும் அவன் கூட்டாளிகளையும் சிறைவாசிகளாக்கி விட்டான் தீரன். அவன் ஆளுமையால் தினம் தினம் முன்னேற்றம் கண்டு வருகிறது அவன் தொழில் சாம்ராஜ்யம். இப்போது மைதிலி தன் முதுகலை படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் படிப்பு முடிந்தால் அவனுடன் இணைந்து தொழில்துறையில் தனது கால் தடங்களை பதிக்க தயாராகி விடுவாள். அவ்வப்போது இந்தியா வரும் ஊர்மிளா ஆதிரனுடன் விடுமுறை நாட்களை கழித்துவிட்டு மீண்டும் வெளிநாடு பறந்து விடுவாள். தொழில்துறையின் மொத்த பொறுப்பையும் தீரன் ஏற்றிருக்க அவன் ஆரம்பித்திருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியின் தலைமை பொறுப்பை ஏற்ற ராஜேந்திரன் பார்த்து கொள்கிறார். தீரனின் உதவியால் கடனில் இருந்து மீண்ட ராகவன் தன் தொழிலை திறம்பட நடத்தி வருகிறார். சாருமதியும் அவள் கணவன் சந்துருவும் அவருக்கு உதவியாக தொழிலை கவனித்துக் கொள்கின்றனர். புதுப்பிட்ட வீட்டில் உறவுகள் எல்லாம் கலகலப்புடன் இருக்க மைதிலியுடன் லாங் டிரைவ் கிளம்பியிருந்தான் தீரன். இப்போது கார் வீட்டிற்குள் நுழைய அதன் சத்தம் கேட்டு துள்ளினாள் தீரனின் ஆள். அவனின் செல்வ மகள் சங்கமித்ரா. உங்க கார் சத்தம் கேட்டதுமே துள்ள ஆரம்பிச்சிட்டா தம்பி என்றபடியே வந்த கண்மணி வசமிருந்த தன் மகளை வாங்கி கொண்ட தீரன், அப்பாவை தேடினீங்களா செல்லம் என்றிட, உங்களை தேடாம இருந்தாதான் ஆச்சரியம் என கூறி அவர்களை நெருங்கினாள் மைதிலி. வந்தவன் தீரன் தோள்மேல் சாய்ந்து நின்று அவளை பார்க்க தந்தையின் தாடையை தன் பிஞ்சு கரங்களால் இருக்க பிடித்து கொண்டாள் அவள். பாருமா இவளோட அலும்ப, இவளோட அப்பாவாம். இப்பெல்லாம் இவர் பக்கத்தில் கூட என்ன விட மாட்டேங்கிறா என்று தாயிடம் புகார் பத்திரம் வாசித்தாள் மைதிலி. குழந்தை அப்படித்தான் இருக்கும் மித்து. நீ எல்லாம் இதை விட அதிகமா அலும்பு பண்ணியிருக்க. ஆனா வளர்ந்ததும் மாறிட்டல்ல, அது மாதிரி அவளும் மாறிடுவா. நீ வா, நாம உள்ள போகலாம் என்று தேர்தல் கூறி அவளை உள்ளே அழைத்து போக முயன்றார் கண்மணி. மைதிலியோ முகம் சுருக்கி தீரனை பார்த்தாள்.
மிளிர்ந்த புன்னகையுடன் நீங்க போங்க அத்தை, நான் கூட்டிட்டு வரேன் என்றவன் பதிலால் கண்மணி உள்ளே போனார். அம்மாவும் பொண்ணும் சண்டை போடக்கூடாது. சண்டை போடாம இருந்தா அம்மாவுக்கு ஐஸ்கிரீமும் பொண்ணுக்கு பொம்மையும் வாங்கி தருவேன். எப்படி வசதி? நான் ஒன்னும் சண்டை போடல என்றாள் மைத்திலி. மித்துக்குட்டி, அம்மா பாவம் இல்ல, அவளை நம்ம கூட சேர்த்து போண்டா செல்லம் என கொஞ்சி மகளை சங்கமித்ராவிடம். 8 மாத குழந்தை அதற்கு என்ன வாய்மொழி தருவாள்? அவள் அன்பொழுக வாய் திறந்து அவன் தாடையை ஒற்றினாள். அது அவளின் முத்தமொழி. அதை அவன் ரசிக்க மைத்திலியோ எனக்கு என கேட்டு தன் கன்னத்தை நீட்டினாள். அதை கண்டு துள்ளிய குட்டி மித்து அவள் வசம் தாவினாள். மகளை தன் மார்போடு அணைத்தவள் முகத்தில் திறந்த வாயால் முத்தமலை பொழிந்தாள் சங்கமித்ரா. சமாதானாகியாச்சில்ல, இனி நோ கோவம், நோ அழுகாச்சி, ஒன்லி ஆக்ஷன் தான். வாங்க வாங்க என்ற தீரன் தன் 2 மித்துக்களையும் ஒன்றாக தூக்கி கொண்டான். இருவரையும் சுமந்தபடியே அந்த வீட்டிற்குள் அவன் நுழைய ஹாப்பி அனிவர்சரி என்ற கோஷம் முழங்கியது. கலர் காகிதங்கள் வெடிக்க, வாழ்த்து மொழிகள் தெரிக்க, உறவுகள் சூழ்ந்து இன்பம் பொங்க தங்கள் திருமண நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர் மைத்திலியும் ஆதிரனும். அவர்களுக்கு வாழ்த்து கூறி நாமும் விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். ஆடியோ வடிவில் இக்கதையை தொடர்ந்து கேட்டு உங்கள் ஆதரவை தந்த அன்பு நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுஜாதா நடராஜன். தேங்க்யூ. கதை பிடிச்சிருந்தா சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.